அருமையான முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா பகுதியில் செல்லும் பொழுது ஒரு இந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க. ஒரு கிறிஸ்துவராக இருக்கும்போது அவர் இந்து கோயிலுக்குள்ளே பிரவேசிக்கலாமா, ஏன் இது பிரவேசித்தார், இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க. அதை குறித்து உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு மளிகை கடை இருக்குது, இல்லை ஒரு மருந்து கடை இருக்குது, இல்லை ஒரு சுவையான ஹோட்டல், சரிங்களா? இது மூன்றுமே இந்துக்கள் நடத்துகின்ற கடை ஹோட்டல் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. இஸ்லாமியர்கள் அது உள்ளே போய் சாப்பிட மாட்டாங்களா? இல்லை புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அது உள்ளே போய் சாப்பிட மாட்டாங்களா? கிறிஸ்துவர்கள் அது இந்துக்கள் நடத்துகிற ஹோட்டலு, அது இந்துக்கள் நடத்துகிற மெடிக்கல் ஷாப்பு, இந்துக்கள் நடத்துகின்ற ஒரு மளிகை கடை, அவர் போய் வாங்கிறது கிடையாதா? முதல்வர் அவர்கள் பொது வாழ்க்கைக்குள்ளாக வந்துவிட்டார். பொதுவான கண்ணோட்டம், பொதுவான ஒரு வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறார். குறிப்பாக தமிழகம் அதிகமாக இந்துக்கள் வாழ்கின்ற ஒரு மெஜாரிட்டி ரிலிஜியன். மற்றவர்களுடைய ஆலோசனைக்கு சில நேரங்களிலே சிலர் தலைவர்கள் தலை வணங்கி செல்லுவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். நல்லதற்காக அவர் ஒரு இந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தார், அங்கே ஒரு பூஜை நடந்தது என்று பத்திரிகையிலே டிவியில் நம்ம பார்த்தோம். உண்மைதான், அது நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அவர் நெற்றியிலே வேறு ஏதாவது அடையாளங்களை மாற்றியிருக்கிறாரா, அல்லது தன்னுடைய பெயரை மாற்றிவிட்டாரா? கெசட்டில் அவருடைய பெயர் மாற்றி ஏதாவது விளம்பரங்கள் வெளியே வந்திருக்கிறதா, அறிக்கைகள் வந்திருக்கிறதா? அவர் ஏதாவது அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாரா? இன்று முதல் என்னுடைய பெயர் ஜோசப் விஜய் இல்லை என்று வேறு ஒரு பெயரை சொல்லியிருக்கிறாரா? அடையாளங்களிலே மாற்றங்கள் இல்லை, தன்னுடைய பெயரிலேயும் மாற்றங்கள் இல்லை. ஒரு கலாச்சாரத்திலே, ஒரு பாரம்பரியத்திலே ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர் அதை உணர்ந்துதான் செய்திருக்கிறார். அன்பின் நிமித்தமாக ஒரு அரசியலாக கூட இருக்கலாம். எல்லா இந்துக்களையும் மற்ற மாநிலத்திற்கு சென்று, தமிழகத்திலே மாத்திரமல்ல மற்ற மாநிலத்திற்கு சென்றிருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாளைக்கு அவர் தேசிய கட்சியாக கூட உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே நாம் வெளியரங்கமாக சில பார்வைகளை பார்த்து கருத்துக்களை சொல்லக்கூடாது. உள்நோக்கங்கள் இருக்கும். அரசியலிலே கலப்படம் கலந்த அரசியல், மறைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் என்று உண்டு, பகிரங்கமான அரசியலும் உண்டு. அவர் கர்நாடகாவில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கு, கர்நாடகாவில் இருக்கின்ற குறிப்பிட்ட ஒரு இந்து கோயிலுக்கு செல்ல வேண்டியதனுடைய அவசியம் என்ன? நாளைக்கே அவர் கேரளாவுக்கு போகலாம், அங்கு இருக்கின்ற ஒரு இந்து ஆலயத்திற்குள்ளாக சென்று வரலாம், அல்லது ஆந்திராவுக்கு சென்று இந்து ஆலயத்திற்குள்ளாக சென்று வரலாம். இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மாநில அளவில் அவர் பெயர் பெற்றிருக்கிறார். இப்பொழுது தேசிய அளவிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக அளவிலேயும் பல நாடுகளிலே அவருடைய பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவருடைய வெற்றிக்காக பல தேசங்களிலே விழாக்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாநில கட்சியாக இருக்கின்ற இந்த டிவிக்கே தேசிய கட்சியாக மாறும். அந்த கண்ணோட்டத்தோடு கூட நாம் இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதிலே மத சாயங்களை பூசுவது மிக மிக தவறு என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.